வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 24 பேப்பர் 2 லா எக்ஸாம் 100 மார்க் டிஸ்கிரிப்டிவ். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலி ரொம்ப லென்த்தி. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்பீடாக எழுதியிருந்தா 90 to 95 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கிறுக்கி தள்ளலாம் மட்டும் தான் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பசங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன வச்சு பார்த்தா அதுதான் உண்மையாக இருக்க முடியும். பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் பிரேக் பண்ணி எழுதியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பையன் சொன்னதை பற்றி பார்த்தா 30லேருந்து 31 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 100 மார்க் எழுதணும் அப்படின்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்தால் எப்படி இருக்கும் கரெக்ஷன் அப்படின்னா, இப்போ முன்னாடி எப்படி கேட்டிருப்பாங்கன்னா 6 மார்க் 7 மார்க் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லனா. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பாயிண்ட் நீங்கள் எழுதலைன்னா என்னதான் ஆன்சர் எழுதினாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக பிரேக் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு மார்க் வந்து அவ்வளோ குறைக்க முடியாது. பிகாஸ் இப்போ ஒரு கொஸ்டின் 2 மார்க், ஒரு கொஸ்டின் 3 மார்க் கேட்கும்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா எழுதிட்டீங்கனாலே இப்போ 3 மார்க் கொஸ்டினுக்கு 2.5 மார்க் கொடுத்தாகணும். பிகாஸ் என்கிட்ட ஆன்சர் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் ப்ரொவிஷன் இருக்குதுன்னா ஒரு 2லேருந்து 2.5 மார்க் கொடுத்தாகணும் 3 மார்க் கொஸ்டினுக்கே. அது மாதிரி 4 மார்க் கொஸ்டின் கேட்டால் 3 மார்க் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஓவராலாக ஒரு 35 மார்க் கம்மி பண்ணலாம்னா எப்படி இருந்தாலும் 65 மார்க் போட்டாகணும். ஸோ இன்னும் அதுலேருந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 52லேருந்து 55 வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது லா டஃப் கரெக்ஷனாக இருந்தால் கூட 52 to 55 இந்த பேப்பரில் வாங்கிடலாம். ஸோ இந்த பேப்பரில் நிறைய பேர், அதாவது போன எக்ஸாமில் யார் யாரெல்லாம் பாஸ் ஆகலையோ அவங்களாம் இந்த டைம் பாஸ் ஆகிடுவாங்க, அதாவது லாவில். ஆனால் அக்ரிகேட்டுன்றது உங்களுக்கு மிச்ச 2 சப்ஜெக்டில் தான் நீங்கள் தூக்கி ஆகணும். எப்பவுமே லாவை வச்சு அக்ரிகேட்டை நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ மிச்ச 2 சப்ஜெக்டில் 60-60 எடுத்துட்டா, அதாவது மேக்ஸ்லையும் எக்கனாமிக்ஸ்லையும் 60-60 எடுத்துட்டா ஷோர் ஷாட் இந்த அட்டெம்ப்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கை வலிக்குது சார் அப்படின்னா பாஸ் ஆகிடுவோம்ல, கை வலிக்கு என்ன பிரச்சனை, கை வலி கொடுத்துட்டா போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா படிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டெம்ப்ட்டுக்கு வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 23% ரிசல்ட்ஸ் மினிமம் அப்படின்றது என்னோட கணிப்பு. பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.